வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 28ஆம் தேதி மார்ச் இந்த மாதத்தோட கடைசி ட்ரேடிங் நாள். ஸோ மார்க்கெட் வந்து எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா, இல்லை எந்த முக்கியமான ப்ரைஸ் ரேஞ்சை மார்க்கெட் வந்து டச் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தோட ஏன் இன்றைக்கி தான் கடைசி நாள்னு சொன்னேன்னா 31ஆம் தேதி வந்து திங்கக்கிழமை. ஸோ மார்ச் 31. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் அன்னைக்கு லீவு, அதாவது நமக்கு என்எஸ்சியும் பிஎஸ்சியும் ஹாலிடே. அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி தான் மார்க்கெட்டோட கடைசி நாள் ஆஃப் த ட்ரேடிங். ஸோ யூஸ்வலாக லாஸ்ட் டே ஆஃப் த மந்த்துக்கு வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் இல்லை. ஆனால் ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மந்தோட கடைசி நாள் எப்பயுமே பையிங் அண்ட் செல்லிங் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செல்லிங் தான் அதிகமாக இருக்கும், பையிங் அக்ரெசிவாக இருக்காது. இது வந்து காரணமே இல்லை. ஆனால் யூஸ்வலாக வந்து இது வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டிக்கு தான் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. அந்த மந்த்லி எக்ஸ்பைரி நேற்றே முடிஞ்சிருச்சு வியாழக்கிழமை. ஆனால் நமக்கு வந்து இப்போது அடுத்த மாதம் தான் வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஆனாலுமே நமக்கு என்னென்னா மக்கள் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து கடைசி நாள் ஆஃப் த ட்ரேடிங் வந்து பையிங் அண்ட் செல்லிங் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட் எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை மட்டும் அனலைஸ் பண்ணாமல் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டையும் அனலைஸ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில், ஏன் யூஎஸ் மார்க்கெட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு குளோபல் சைக்காலஜியை நமக்கு வந்து பாதிக்கும். ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு இந்தியன் மார்க்கெட்டும் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு யூஎஸ் உங்களுக்கு நமக்கே தெரியும், ஒரு 12 மணி நேரம் பின்னாடி இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி நமக்கு வெள்ளிக்கிழமைனா அங்கே யூஎஸில் வந்து வியாழக்கிழமை மார்க்கெட் என்ன நடந்திருக்குங்கிறத தான் பார்ப்போம். ஸோ நமக்கு எஸ்என்பி யூஎஸில் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து எஸ்என்பி 500, அடுத்து வந்து நாஸ்டாக் 100 சொல்லி இந்த இடத்துல நமக்கு இருக்குது. அப்புறம் வந்து டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 30. ஸோ இது வந்து 30 கம்பெனி எடுத்து தான் இந்த டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 30 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணங்களால் அப்போது நம்ம இந்த 3 இண்டெக்ஸஸ்மே நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பாதிக்கும். ஸோ இந்த 3 இண்டெக்ஸஸுமே யூஎஸ் மார்க்கெட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அப்போ இந்த 3 இண்டெக்ஸஸை நம்ம பார்த்தோன்னாவே நமக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ மார்க்கெட் சைக்காலஜி புரிஞ்சிடும். அப்படிங்கிறனால குளோபல் எக்கானமியோட சைக்காலஜி புரிஞ்சிடும். இந்த குளோபல் எக்கானமியோட சைக்காலஜி புரிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, இந்த எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் இருக்காங்கல்ல, நமக்கு இங்கே பார்த்தா தெரியும். டெய்லியுமே வந்து எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க இன்வெஸ்டிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா யூஎஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது அதுக்கு முன்னாடி நாள்லாம் வந்து 22ஆம் தேதி வந்து மார்க்கெட் மேலே போச்சு யூஎஸ் மார்க்கெட்டோட எஸ்என்பி 500. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், ஒரு ட்ராப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போது இந்த ஒரு சைக்காலஜி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 24ஆம் தேதி நமக்கு வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் மேலே போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மார்க்கெட் ட்ராப்பு, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போ இந்த வியாழக்கிழமை கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பெருசாக ட்ராப் வந்த அன்னைக்கு ட்ராப் இல்லை. நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் என்ன ஆச்சுன்னா புதன்கிழமை வந்து ட்ராப் இருந்துச்சு. ஆனால் நம்மளோட நிஃப்டி 50ல் நமக்கு வந்து வியாழக்கிழமை அது வந்து இது பண்ணியிருக்கணும். ஆனால் வியாழக்கிழமை நமக்கு பெருசாக ட்ராப் இல்லை. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் மார்க்கெட்டோட வாலடைலிட்டி வந்து குளோபல் மார்க்கெட் சைக்காலஜி மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரம்ப் புதுசாக வந்ததுலேருந்து நிறையா புது ஃபார்ம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காரு. நிறையா டேக்ஸ் கட் பண்ணுறாரு, புது டேக்ஸஸ் போடுறாரு, இம்போர்ட்ஸ்க்கு நிறையா டேக்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் பண்ணவங்க பயங்கரமாக மாற்றி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. நிறையா ஃபண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறாரு, இம்போர்ட் டியூட்டி, எக்ஸ்போர்ட் டியூட்டி, இந்த ஒரு காரணங்கள்னால. ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் பயங்கரமாக பாதிச்சிருக்கு. அப்போது நமக்கு வந்து புதன்கிழமை யூஎஸ் மார்க்கெட் விழுந்துச்சு, நம்ம இந்தியன் மார்க்கெட் விலகலை. ஆனால் ஒரு ஸ்டேபிளாக இருந்துச்சு மார்க்கெட் மேலே போகாமல். ஓகே, அப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வியாழக்கிழமை நம்ம இந்தியன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னைக்கு ஓப்பன் ஆகும்னா 7 மணிக்கு ஓப்பன் ஆகிட்டு 1 மணிக்கு முடியும். ஸோ இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட். அப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட் இந்த 7 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் லைனாக தான் இருக்குது. காலையில் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிருந்திருக்கு ஓப்பன் ஆகும்போது, அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் லைன். ஸோ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸுங்கிறது தான் நம்ம ஒரு இதாக சொல்லணும். இது எஸ்என்பியில் அப்படி இருந்துச்சுன்னா நாஸ்டாக்லையும் அதே மாதிரி தான் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எஸ்என்பி 500, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். இப்போ இந்த நாஸ்டாக்லையும் ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. நம்ம டவ் ஜான்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்லையும் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது.
அப்போ 3 இண்டெக்ஸஸுமே யுஎஸ் மார்க்கெட்ல இருக்கிறது கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட்ல யாருமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல 1. 2வது அவங்க வந்து லிக்விடிட்டிக்காக வெயிட் பண்றாங்க 1. அப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலா இருக்காங்க. நம்ம எஃப்ஐஐஸும், டிஐஐஸும் கன்சிடர் பண்ணும்போது. நம்ம இந்தியால இருக்க நெறைய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால தான் நான் வந்து யுஎஸ் மார்க்கெட்டும், இந்தியன் மார்க்கெட்டும் அப்படியே அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த 3 இண்டெக்ஸஸுமே சைட்வேஸ் தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இந்த ஒரு காரணங்கள்னால நம்ம குளோபல் மார்க்கெட்டோட சைக்காலஜி வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் யுஎஸ் மார்க்கெட்டோட முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்லாவும் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ கெயின் ஆச்சோ அதெல்லாம் லாஸ் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்விடியா வந்து நேற்று டவுன்ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. என்விடியா, ஆல்ஃபபெட் நம்ம கூகுள் வந்து 2வது நாளாக தொடர்ந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஆனால் பெருசாக வந்து கூகுளோட ஸ்டாக்ஸும் நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸும் வந்து பெருசாக மேட்ச் ஆகாது. பட் ஒரு ஓவரால் பிக்சராக நம்ம பார்த்தோம்னா கூகுளோட ஸ்டாக்ஸும் கீழே விழுந்துட்டு இருக்கு, மெட்டாவோடதும் கீழே விழுந்துருச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம இந்த ஆப்பிளோட ஸ்டாக்ஸ். ஓகே. நமக்கு அப்போது இந்தியன் மார்க்கெட் பார்த்தோம்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நமக்கு தெரியும் நம்ம நிஃப்டி 50 வந்து அதுக்கு முன்னாடி வர மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டே இருந்துச்சு. நம்ம மேலே போகும்போது என்ன எதிர்பார்த்தோம்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் 24ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அழகாக இருக்குது. ஓகே. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் என்னைக்காவது ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகணும்ல, அதுதான் இன்னைக்கு. இப்போ ஏன் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா, முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா யூஸ்வலாக நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன், மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். அதாவது ஒரு ப்ரைஸ் ரேஞ்சிலையும் நமக்கு வந்து கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து அட் த மணியில் தான் நமக்கு வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 23,600ல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சேஞ்சுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் த மணியில் இருக்கிறது வால்யூம் கம்மியும், அவுட் ஆஃப் த மணி அதாவது 24,000லையும் 23,000லையும் கால் ஆப்ஷன்ஸ் அதிகம், 23,000ல் புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, 24,000ல் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது அட் த மணியில் தான் அதிகமான கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 23,500ம் அட் த மணி வந்து 23,600. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிஃப்டி 50யை பொறுத்தளவு இந்த 23,600ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த பிவட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் கரெக்டாக மேலே கீழே எங்கே போகுதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து இதாகும். இந்த பிவட் பாயிண்ட் நான் எப்படி போட்டிருந்தேன்னு கேட்டிங்கன்னா ஒரு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்போர்ட். நம்ம வந்து முன்னாடியே இங்கே பார்த்துருந்தா தெரியும், இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கலாக வந்து சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த சப்போர்ட்டை நான் போட்டிருக்கேன். டிசம்பரோ அதுக்கு முன்னாடியோ எல்லா டைமுமே வந்து இந்த 23,500ங்கிறது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட். ஏன் இந்த 23,600 முக்கியமான சப்போர்ட்னா நமக்கு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. சப்போஸ் நம்ம தலைவர் இருக்கார், நம்ம பிஆர் சுந்தர் ஆப்ஷன்ஸில், நம்ம ஊரில் அவர் தான் கொஞ்சம் பெரிய ஆள். ஆப்ஷன்ஸில் நிறையா பேர் இருப்பாங்க, பட் பப்ளிக்காக தெரிகிறவர் அவர் தான். ஸோ அவரெல்லாம் என்ன பண்ணுவார்னா மந்த்லி எக்ஸ்பைர்லாம் எடுக்க மாட்டார், வீக்லி எக்ஸ்பைரியும் எடுக்க மாட்டார், இயர்லி எக்ஸ்பைரி தான் எடுப்பார். இன்னைக்கு ஆப்ஷன் ப்ரைஸ் வச்சார்னா அடுத்த வருஷம் டிசம்பர் 26 டிசம்பர் இல்லைனா 27 டிசம்பர் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி, அந்த மாதிரி இயர்லி எக்ஸ்பைரி டே எடுக்கும்போது இந்த ஒரு சப்போர்ட் 23,600ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஹிஸ்டாரிக்கலாக கிரியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த சப்போர்ட்லேருந்து மேலே கீழே போனால் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த 23,600ல் மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் நடந்திருக்கோ அப்போ எல்லாம் ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் பிரேக் அவுட் இப்போ என்ன பிரச்சனைனா மேலே பிரேக் அவுட் இருக்குமா கீழே பிரேக் அவுட் இருக்குமா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகே. நமக்கு இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் நமக்கு வச்சு பார்க்கும்போது என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு நிறையா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நிறையா ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிருக்குன்னா என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டுன்னு நான் இந்த இடத்துல சொல்கிறது நிஃப்டி 50யை மட்டும்தான், பேங்க் நிஃப்டிக்கு நான் ஒன்றும் போகலை. அப்போது நம்மளோட நிஃப்டி 50யோட மணி இது வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணிலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே கால் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமான சேஞ்சஸ் இருக்குது. 2வது நிறைய கால் ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு புட் ஆப்ஷன் இன்க்ரீஸை விட. இந்த ஒரு காரணத்தினால
நம்ம என்ன சொல்லலாம்னா, கால் ஆப்ஷன் சேஞ்சஸ் நிறையா இருக்கிறனால, மார்க்கெட் அட் த மணிலேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேலே பிரேக் அவுட் ஆனா எவ்வளோ வரைக்கும் போகும்? 24,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா, நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நமக்கு என்ன பார்த்துருந்தோம்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைடு போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஆனா, அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு 3, 4 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து என்எஸ்சியும், பிஎஸ்சியும் வந்து ரிப்போர்ட் குடுப்பாங்க. அதுதான் இங்க அப்டேட் ஆயிருக்கு. அதனால தான் நமக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல கன்சாலிடேஷன் பண்ணி வர ரிப்போர்ட்ஸ் வராது. ஆனா, ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல, அதாவது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்னா என்னன்னா, நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகி 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். 8 மணி 9 மணி ஆகும். நிஃப்டி அதாவது என்எஸ்சியும், பிஎஸ்சியும் வந்து ஆப்ஷனோட டேட்டாஸ வெளிவிடுறதுக்கு. மட்டும் இல்லாம நெறைய புரோக்கர்ஸ்ட்ட ஆர்டர்ஸ் இருந்திருக்கும். அந்த ஆர்டர்ஸையும் அவங்க வந்து கன்சாலிடேட் பண்ணி, செட்டில் பண்ணி முடிச்சு தான் இந்த ரிப்போர்ட் வருது. அப்படிங்கிறனால, இன்னைக்கு இந்த மார்னிங் பார்க்குற டேட்டா தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஈவினிங் பார்க்குற டேட்டாவ விட. 1. 2வது பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஆப்ஷன் வெர்சஸ் டைம். இது வந்து என்னன்னா, ஆப்ஷன் வெர்சஸ் டைம். இந்த ஆப்ஷன் வெர்சஸ் டைம்ல இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா, பிசிஆர் ரேஷியோ. அப்ப இந்த பிசிஆர் ரேஷியோ நீங்க பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த பிசிஆர் ரேஷியோவும் இந்த கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி. எப்போ வந்து பிசிஆர் ரேஷியோ 1.2 அந்த மாரி ரேஞ்சில இருக்கோ, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 1க்கு மேல எப்பல்லாம் பிசிஆர் ரேஷியோ இருக்கோ, அப்ப எல்லாம் வந்து மார்க்கெட் மேல போகும். ஸோ எப்போ வந்து இங்கிருந்து டவுன்ஃபால் இருக்கோ, பிசிஆர் ரேஷியோ டவுன்ஃபால் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் அங்க டவுன் ஆகும். நமக்கு இப்ப பிசிஆர் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு காரணங்கள்னால, நமக்கு இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி 50 வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எஃப்ஐஐ டேட்டா எடுத்து பார்த்தோம்னா, இங்க அனாலிசிஸ் போயி எஃப்ஐஐ டேட்டா, அதுக்கப்புறம் கேஷ் மார்க்கெட். பார்த்தோம்னா, நேத்து அதாவது 27ஆம் தேதி கன்சாலிடேஷன் பண்ணும்போது, எஃப்ஐஐ எஃப்ஐஸ் யூசுவலா செல் பண்ணுவாங்க. டிஐஏஸ் யூசுவலா பை பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். செல்லிங்னா என்னன்னா, அவங்க வந்து ஷார்ட் கால் எடுப்பாங்க. இவங்க வந்து லாங் பொசிஷன் எடுப்பாங்க. ஓகே. ஆனா, நேத்து வந்து 2 பேருமே பையிங்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 12 கோடி ரூபாய்க்கான வொர்த்தான ஸ்டாக்ஸ், ஆப்ஷன் ஸ்டாக்ஸ் வந்து நேத்து வந்து பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணம் என்னன்னா, நேத்து வந்து எக்ஸ்பைரி டேயா இருந்துச்சு. ஆனாலுமே இவங்க இப்படி பிளெட்ஜ் பண்றாங்கன்னா, என்ன ஒரு அர்த்தம்னா, மார்க்கெட்ட மேல புஷ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் 24,000 போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்படி டவுன்ஃபால் ஆனாலுமே, நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்து பார்த்து, டவுன்ஃபால் ஆனாலுமே எவ்வளோ தூரம் வரலான்னா, நமக்கு வந்து 23,500 வரைக்கும் வரலாம். ஓகே. இந்த 23,500. இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா மாறிடுச்சு. 23,500, 23, 23,500. ஓகே. அங்க தான் ஏற்கனவே வச்சிருந்தோம்னு நெனைக்கிறேன். ஓகே. அப்ப இந்த 23,500. இப்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் 24,000 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லன்னா இங்கிருந்து டைரக்ட்டாவே மார்க்கெட் போலாம். அப்ப இன்னையோட டார்கெட் பிரைஸ் எனக்கெல்லாம் ட்ரேடிங் செஷனா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து 24,000 தான் நான் வந்து நிஃப்டி 50ல சொல்லுவேன். இப்ப நம்ம பேங்க் நிஃப்டி போவோம். இதே சைக்காலஜி. ஏன்னா எஃப்ஐஐ இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டாஸ்லாம் வந்து இந்த எஃப்ஐஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50க்கு மட்டும் கிடையாது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2க்கும் சேர்ந்து தான். ஓகே. ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நமக்கு வந்து இந்த எஃப்ஐஐயோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இங்க இது பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டில. அப்போ பேங்க் நிஃப்டியும் மார்க்கெட் நாளைக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேல போகும் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கிளியரா இருக்கு. நம்ம நிஃப்டி 50 மாரி ரொம்ப குழப்பமா இல்லாம, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. மார்க்கெட் மேல போனா 52,000 வரைக்கும் போகும். கீழ வந்தா 51,000 வரைக்கும் போகும். பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த மாரி நிஃப்டி 50 இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து சூப்பரா தெரியும். ஆனா நிஃப்டி 50 அப்படி இருக்காது. ஏன்னா வாலடைலிட்டி ரொம்ப அதிகம், லிக்விடிட்டி ரொம்ப அதிகம். நிஃப்டி 50 வந்து மந்த்லி எக்ஸ்பைரிங்கிற நாள மட்டும் தான் இப்ப வந்து நிஃப்டி 50யோட பிரைஸ் ஆக்ஷன்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்ப நான் நிஃப்டி 50ல இத நான் மேல எடுத்து வைக்கிறேன். 52,000 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1. 2வது 51லேருந்து எங்க இருந்து போகும்னா, 51,500லேருந்தே மார்க்கெட். ஓகே. 51,500 இப்போ இருக்க பிரைஸ்லேருந்து. டவுன்ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் போகும்? 51,000 வரைக்கும் போகும். இவ்வளவு கிளீனா நான் நிஃப்டி 50ய பார்த்ததே கிடையாது. ஓகே. இந்த இடத்துல நமக்கு நிஃப்டி 50, 51,000 இந்த இடத்துல மிடில் ரேஞ்ச் வச்சிருக்கேன். இதுதான் நமக்கு வந்து 51,000. அப்போ நிஃப்டி 50 சாரி பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் இங்கேருந்து 52,000 போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. டவுன்ஃபால் ஆனாலும் மார்க்கெட் வந்து 51,000 இந்த இடத்துல ஒரு மிடில் லைன்.
இந்த 51,000 போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி ரொம்ப கிளியரா சொல்லிருச்சு. மார்க்கெட் வந்து இந்த 2 பிரைஸ் ரேஞ்ச் தான் போகும்னு. ஆனா, இப்ப நமக்கு பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தோம்னா 0.9 இருக்கிறனால, நம்ம வந்து கிளியரா சொல்ல முடியாது மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறத. ஆனாலுமே நமக்கு வந்து ஒரு ஓவரால் பிரைஸ் சைக்காலஜி வச்சு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸும் அதே மாரி எஃப்ஐஐ டேட்டாஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா, பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்குங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியும். அப்போ பேங்க் நிஃப்டியோட நீங்க பிரைஸ் எடுக்கணும், ப்ராஃபிட் பார்க்கணும்னா மேக்ஸிமம் எங்க எடுக்கணும்னா 52,000ல தான் உங்களோட பொசிஷன் இருக்கணும். சப்போஸ் டவுன்ஃபால் ஆகுது நீங்க வந்து ஷார்ட் கால் எடுக்கிறீங்க அப்படின்னா 51,000 தான். இது எப்போ ஷார்ட் எடுக்கணுமா, லாங் எடுக்கணுமான்னு டிசைட் பண்ணலாம்னா, 2க்குமே இந்த ஒரு பிரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு 51,600 எப்ப இந்த 51,600ங்கிற ஒரு பிரைஸ மார்க்கெட் பிரேக் ஆகுதோ, மேல பிரேக் ஆனா லாங் ஷார்ட் எடுங்க, கீழ பிரேக் ஆனா ஷார்ட் கால் எடுங்க. ஓகே. அதே மாரி நம்ம வந்து நிஃப்டி 50ல பார்க்கும்போது 21,600 ஏன்னு தெரியல இந்த 600ல வந்து நிக்குது. ஆனா 23,600 முன்னாடி தப்பா சொல்லியிருந்தேன். 23,600 இப்ப இந்த 23,600ல மார்க்கெட் மேல பிரேக் ஆகும், இல்லன்னா கீழ பிரேக் ஆகும். ஸோ இந்த 23,600க்கு மேல போச்சுன்னா, மார்க்கெட் வந்து 24,000 போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் மேல போறத பார்க்கலாம். சப்போஸ் இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த 23,500ல எடுக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி 23,000 போறதுக்கான வாய்ப்பும் நெறையா இருக்கு. ஸோ அப்ப இந்த ஒரு முக்கியமான பிரைஸ் ரேஞ்ச் 23,600 23,600ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஃப்டி 50க்கு. பேங்க் நிஃப்டிக்கு வந்து 51,600 ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு. அண்ட் நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருந்தாரு, மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. நானும் இப்போ வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் நம்புறேன். அண்ட் இன்னொருத்தவர் கேட்டிருந்தாரு, எப்படி உங்க ப்ரெடிக்ஷன் வந்து டெய்லியும் வொர்க் ஆகுது அப்படின்னு. எனக்கு தெரியல. நம்ம வந்து ரொம்ப நாளா சார்ட் பார்க்கணும். சார்ட் பார்த்து அனாலிசிஸ் நமக்கு கிளியரா இருக்கணும். நெறைய இண்டிகேட்டர்ஸும், நெறைய தேவையில்லாத மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2, 3 டிஃபரண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜியே வந்து நம்ம டெய்லியும் பார்க்கும்போது, நமக்கே புரிய வரும். மார்க்கெட் எந்த பக்கம் மூவ்மெண்ட்க்கு வாய்ப்புகள் நெறையா இருக்குன்னு. என்னைக்குமே யாரோட அனாலிசிஸுமே 100% கரெக்ட்டா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏதாவது ஒரு நாள் தப்பாகும். அந்த ஒரு நாள் தப்பாகும்போது நம்ம வந்து நெறைய லாஸ்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான், நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ரிஸ்க் மேனேஜ் பண்றோம். அதாவது நம்ம எந்த பொசிஷன் எடுத்தாலும், அதுல லாஸ் கம்மியா இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து தான் பொசிஷன் எடுக்கணுமே தவிர, ப்ராஃபிட் அதிகமா இருக்குமாங்கிறத பார்த்து பொசிஷன் எடுக்கக்கூடாது. நீங்க எப்ப லாஸ மினிமைஸ் பண்றீங்களோ, அப்ப தானா ப்ராஃபிட் வந்துரும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். அதே மாரி நம்ம சேனல்ல வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பத்தி டெய்லி அனாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம ட்ரேடிங் சம்மந்தமான மத்த வீடியோஸும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.